ஜெய் சாய்ராம். நாம் எதிர்கொள்வது எவ்வளவு கடினமான சூழல்களாக இருந்தாலும் அதை தாங்கி பிடிக்கும் மன வலிமையை மட்டும் நாம் வளர்த்து கொண்டாலே போதும். மிக கடினமான சூழல்களையும் எளிதாக கடந்து செல்லலாம் அப்பாவின் துணையோடு. ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு பிரியமே, காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காகவே உன்னப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். இது அவசரமான ஒன்றுதான், அவசியமான ஒன்றுதான், மிகவும் முக்கியமான விஷயம்தான். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வோடு உன் அப்பா வந்திருக்கிறேன் என் பிரியமே. யாரிடமும் சொல்லாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தன்னம்பிக்கையோடு தனிமையில் இதை கேள். போனதை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. தன்னம்பிக்கையோடு தனிமையில் இதை கேள், எல்லாம் உனக்கு புலப்படும். என் அன்பு பிரியமே, தாக்கு பிடிப்பவர்களை இங்கு தப்பி பிழைப்பார்கள். எதையுமே வெளியில் தேடிக்கொண்டே இருக்காதே. வெளியில் தேடுபவர்கள் வெறுங்கையோடு தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உள்ளுக்குள்ளேயே தேடுபவர்கள்தான் இந்த உலகத்தையே வெல்கிறார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உனக்கான தேடலை உன்னிலிருந்து துவங்கு என் பிரியமே. அதையும் உனக்குள்ளேயே தேடி கண்டுபிடி. ஆம் என் பிரியமே, முதலில் உனக்குள் இருக்கும் சக்திகளையும் திறமைகளையும் நீ கண்டு உணர்ந்து கொண்டால் இந்த உலகமே உனக்கு வசமாகும். இந்த உலகமே உனக்கு வசமாகும். தாழ்வு மனப்பான்மை என்பது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் மிக கொடுமையான தண்டனை என்பது புரிந்து கொள். அதிலிருந்து உடனே வெளியே வந்துவிடு. பொறாமை குணத்தையும் அடியோடு விட்டுவிடு என் பிரியமே. அடிமைகளின் குணமாகிய பொறாமையை நீ கைவிடாத வரை உன்னுடைய வாழ்வில் வெற்றிகள் உன்னை கரம் பிடிப்பதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படு. உன்னை நீயே உறுதியாக்க கற்றுக்கொள். போனதை நினைத்து நினைத்து புலம்புவதை விட உன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக மாற்றிக்கொள்வதுதான் வாழ்வு. முடியாது என்று நினைத்து எதையுமே முயற்சி செய்வதை நிறுத்திவிடு. முடியும் என்று நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் பிரியமே. மரத்தில் எத்தனை இலைகள் பழுத்து எப்பொழுது உதிரப்போகிறது என்று மரம் யோசிப்பதே கிடையாது. மரம் அதை பற்றி சிந்தனையும் செய்யவும் செய்யாது. அதனுடைய வேலை புதிய இலைகளை துளிர்க்க விடுவது மட்டும்தான். இழப்புகளை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருக்காமல் இருப்பதை கொண்டு மீண்டும் உனக்கானவைகளை புதியதாக உருவாக்க கற்றுக்கொள். இருப்பதை வைத்துக்கொண்டு மீண்டும் உனக்கானதை புதியதாக உருவாக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, உனக்கானது நிச்சயமாக உருவாகும். போனதை நினைத்து நினைத்து புலம்பாதே என் பிரியமே. எதையும் உன்னால் மிக சுலபமாக சாதிக்க முடியும். நடப்பது அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். இதுவரை நடந்து முடிந்தது ஒரு சிறிய அத்தியாயம்தான் என்பதை புரிந்து கொள். வெறும் பக்கத்தை மட்டும் திருப்பு. புத்தகத்தையே மூடிவிட எண்ணாதே என் பிரியமே. எது நடந்தாலும் மனதை சமநிலைப்படுத்துவது மற்றற்ற மகிழ்ச்சியான வாழ்வை அடைவதற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள். அதுதான் மிக சிறந்த வழியும் கூட. ஆம் என் பிரியமே, கஷ்டமில்லாத வீடுமில்லை, கஷ்டமில்லாத மனிதரும் இங்கு எவருமே இல்லை. எத்தனை துன்பம் வந்தாலும் அஞ்சாமல், பயம் கொள்ளாமல், நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் அப்பொழுது துயரத்தை துரத்தி மகிழ்ச்சியாக வாழலாம் என்றென்றைக்குமே. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால்தான் தெரியும், நீ பெற்றிருக்கும் எல்லாவற்றுக்கு பின்பாகவும் ஏதோ ஒரு இழப்பு இருக்கத்தான் செய்யும். அதை அப்பொழுதுதான் நீ உணர்ந்தும் கொள்வாய்.
ஏதோ ஒரு இழப்பு இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெரியவும் வரும். கடந்த காலத்தில் நடந்ததையே நினைத்து நினைத்து புலம்புவதால் ஒரு பயனும் இல்லை என் பிரியமே. நடக்க இருப்பதை நினைத்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக சிறந்தது. தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கவலையடைவது சாத்தியமென்றால் தேவையான எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சியடைவதும் சாத்தியம்தானே என் பிரியமே. இனி எது தேவை என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். நீ மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும். முடிவு உன்னிலிருந்து துவங்கு. ஆம் என் பிரியமே, உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நான் உனக்கு கொடுக்கவிருக்கிறேன். உன்னையே நீ நம்ப துவங்கிவிட்டால் நீ உலகில் வெற்றியுடன் வாழ துவங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். வெற்றியோடு வாழ துவங்கிவிட்டாய் என் பிரியமே. புரிகிறது தானே? என் அன்பு பிரியமே, எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்தோடு செய்தால் எதை அடைய நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக அடைந்து விடலாம் என் பிரியமே. அதை நிச்சயமாக அடைந்தே விடலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதற்குமே தயங்கி தயங்கி நிற்பதை விட்டுவிட்டு எதையும் எடுத்தவுடன் துவங்கிவிடு. உதாரணம் காட்டுவது எளிதுதான் என் பிரியமே, ஆனால் அதை சீக்கிரமே அனைவரும் மறந்து விடுவார்கள். அதனால் நீயே ஒரு நல்ல உதாரணமாக வாழ்ந்து காட்டு. என்றென்றைக்கும் மற்றவர்கள் மனதில் நிச்சயமாக நீ வாழ்வாய். இன்றைய உழைப்பே நாளைய வரலாறாக மாற்றம் பெறுகிறது. நீயும் உன்னுடைய உழைப்பை கொண்டு உன்னுடைய வரலாற்றை எழுத பழகு என் பிரியமே. எண்ணங்கள் மிக மிக வலிமையானது. அதை பூக்களைப் போல தூவினால் அதுவும் உனக்கு பிரம்மாண்டமாகவே திரும்ப கொடுக்கும். கற்களைப் போல நீ அதை எறினால் அது உனக்கு காயங்களாகத்தான் திரும்ப வரும். எனவே எண்ணங்களை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். வாழ்வில் நடப்பது நடக்கட்டும். நீ இலக்கை நோக்கிய பயணத்தில் வரும் தடைகளை கடப்பதை மட்டும் நிறுத்திவிடாதே என் பிரியமே. அதை மட்டும் நிறுத்திவிடாதே. உழைக்காத நேரம் மட்டும்தான் உனக்கு கெட்ட நேரம். உழைக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். உன்னுடைய முகத்தை அழகுபடுத்துவதை உன்னுடைய முதன்மை நோக்கமாக வைத்துக் கொள்ளாதே என் பிரியமே. அது ஒரு நாள் உன் நம்பிக்கையே தகர்த்துவிடக்கூடும். ஆம் என் பிரியமே, உன் மனதை அழகுபடுத்து. அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான விஷயமாகவே இருக்கும். முடிந்தவரை மனதை அழகுபடுத்த கற்றுக்கொள். எல்லாமே உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். முடியாது என்று நினைத்து மட்டும் எந்த ஒரு முயற்சியையும் கைவிடாதே என் பிரியமே. உன் மனம் உறுதியாக இருந்தால் அந்த செயலே உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். அதுவே கற்பக விருட்சமாக உன் வாழ்வில் செயல்படும். உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மையாக வைத்திருக்க பழகிக்கொள். எண்ணங்களில் எப்பொழுதும் உன் இலக்குகளை மட்டும் நிரப்பி வைத்திருக்க கற்றுக்கொள். எப்பொழுதும் உன் இலக்குகளை நிரப்பி வைத்திருக்க கற்றுக்கொள். உன்னுடைய கடின முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று உன்னை வெற்றி பெறவிடாமல் தடுக்கிறது என்றால் அது இறைவனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள் என் பிரியமே. சில நேரங்களில் சில முடிவுகள் உன்னுடைய புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம். அது இறைவனின் திட்டமாகவும் இருக்கலாம். அதனால்தான் நீ சந்திக்கும் பின்னடைவுகளும் உன்னை முன்னோக்கி அழைத்து செல்வதற்காகத்தான் என்பதையும் புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய வாழ்வில் நடக்கவிருப்பது நல்லதாகவே நடக்கும் என்று உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை எண்ணம் போல் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எது நடந்தாலும் நடந்த பின் நடந்தது எல்லாமே உன் நல்லதற்காகத்தான் என்பதை நம்பு என் பிரியமே. இந்த அணுகுமுறை உன்னை அடுத்ததை நோக்கி நகர வைக்கும். அப்படி இல்லை என்றால்
அங்கேயே நின்று கண்ணீரை சிந்திக்கொண்டு வாழ்க்கையே தொலைய வைத்துவிடும். புரிகிறதா என் பிரியமே? உன்னுடைய இப்போதைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என் பிரியமே. உன்னுடைய உறுதியான எண்ணங்களால் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைத்து அதை பின்தொடர்ந்து உன் முயற்சிகளை கொடுத்து கொண்டே இருக்க பழகு. வாழ்க்கை நிச்சயமாக நீ நினைத்தபடி மாறியே தீரும். உன்னுடைய வாழ்க்கை நேர்மறையாக இருந்தால் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, யாருக்கும் பணிந்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனவே நேர்மையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. நேர்மையை தவறவிடாமல் நீ பார்த்து கொண்டாலே போதும். இந்த நேர்மையே உன்னை தவறவிடாமல் பார்த்து கொள்ளும். வெற்றி பெறும் நேரத்தை விட மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம்தான் நீ பெறும் மிகப்பெரிய வெற்றி என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்வின் வெற்றியை நெருங்கிவிட்டாய். நீ ஆச்சரியப்படும் பலவிற்கு பல நல்ல நிகழ்வுகளும் மாற்றங்களும் உன் வாழ்வில் நிகழும். அந்த நல்ல தருணமும் நல்ல நேரமும் இதோ உன்னை தேடி வந்துவிட்டது. நான் அதை பற்றி தெள்ளத் தெளிவாக கூறுகிறேன். சற்று கவனமோடு கேட்கிறாயா என் பிள்ளையே? உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் உனக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டும் என்றாலும் ஒரு சில மாற்றங்களை நீ முன்னெடுக்க வேண்டும். முதலில் உன்னையே நீ சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் மாற்றங்கள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் நீ முதலில் உனக்கான மாற்றங்களை உன்னிடம் இருந்து துவங்க ஆரம்பி. என் அன்பு பிள்ளை, ஏதேனும் ஒரு காரியங்களை ஏதேனும் ஒரு நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறாய். அந்த செயல்களை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வைத்து விடுகிறாய். எல்லாம் தயாராக இருக்கும் வேளையில் அந்த செயல்களை இன்று துவங்கலாமா அல்லது மறுநாள் துவங்கலாமா என்ற குழப்பம் உன் மனதில் முதலில் எழுகிறது. ஏன் இந்த குழப்பம் உன் மனதில் எழுகிறது தெரியுமா? நாம் செய்வது வெற்றி பெறுமா அல்லது ஏதாவது தடங்கல்கள் வந்துவிடுமோ? துவங்குவது நல்ல வழியில் முடியுமா அல்லது முடியாமல் போய்விடுமா என்ற குழப்பம்தான் உன் மனதில் முதலில் வருகிறது. உன்னுடைய செயல்கள் கடினமாக இருப்பதால் நீ துணிந்து அதை செய்யாமலேயே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அது உண்மையே அல்ல. நீ துணிந்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பதால்தான், தயங்குவதால்தான் அந்த நிகழ்வு நிகழப்படாமலேயே இருக்கிறது, நிறைவேறாமலேயே இருக்கிறது. எந்த காரியமானாலும் அதை செய்யும் முன்பாகத்தான் தயக்கமும் பயமும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ செயல்களை செய்ய ஆரம்பித்தால், உனக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அது சென்று கொண்டேதான் இருக்கும். உனக்கான தடைகள் எங்கு வந்தாலும், தங்கு தடைகள் என்ன உன்னை சூழ்ந்தாலும் கூட நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டேதான் இருப்பாய். எப்படி தெரியுமா? உன்னுடைய வழித்துணைக்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே. உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்குமே தயங்காமல் பயப்படாமல் செய்ய ஆரம்பி. நீ தயங்காமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த ஒரு தடைகளையும் சுலபமாக தாண்டி அதை வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நிச்சயமான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீரலாம். நீ ஏற்றும் விளக்கிற்கு வெளிச்சத்தை கொடுக்க மட்டுமே தெரியும். இருளாக இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கே அந்த விளக்குக்கு புரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சத்தை வர வைக்க வேண்டும் என்பது உனக்குதானே புரிய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை வீட்டில் எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக்கலாம் என்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் பிள்ளையே. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும்.
உனக்குள் இருக்கும் திறமையை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், எங்கு உபயோகப்படுத்தினால் அது நிறைவான வெற்றியாக வளரும் என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள்தான் அதை அனைத்தையும் உன் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து கொண்டிருக்கப் போகிறாய்? தயங்காமல் அனைத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வா. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு தாயாக தகப்பனாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முதலில் உன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்து. ஆம் என் பிள்ளையே, நீ முயற்சியும் செய்தாய், ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தோல்வியுற்று மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் போராடி பார்த்தாய். ஆனால் மீண்டும் உனக்கு அவமானமே மிஞ்சியது. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்று கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறாய். வாழ்வையே பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறாய். மனதளவில் காயப்பட்டும் இருக்கிறாய். அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. நீ விதையா அல்லது விட்டில் பூச்சியா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். விதையை ஊன்றினால் அது விருட்சமாக பல காலங்களில் வளர்ந்துவிடும். ஆனால் விட்டில் பூச்சி சில நிமிடங்கள், சில நொடிகள் மட்டுமே வாழும். அந்த விட்டில் பூச்சியைப் போல் மட்டும் இருந்து விடாதே. விருட்சமாய் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் சொல்வது சரிதானே என் குழந்தையே? அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் அந்த சந்தோஷ நிகழ்வுகள் எல்லாம் மறந்து விட்டாய். ஏன் உணரக்கூட மறுத்து கொண்டிருக்கிறாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாக நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும். குழந்தையே, நீ ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இழந்தது நிச்சயமாக உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் உனக்கு மிக விரைவாக உணர்த்தும். அதை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் எல்லாம் கூடி வரும். அப்பொழுது சொல்லுவாய், நான் இழந்தது சரிதான் சாயிநாதரே, நான் அதை வைத்திருந்தால் என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று என்னிடமே வந்து சொல்லுவாய். நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லவற்றை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல, நீ எண்ணுவது போல எல்லாமே நல்லவையாகவே நடக்கும் உன் வாழ்வில். எதிர்மறை எண்ணங்களோ பேச்சுகளோ உன் வாயிலிருந்து புறப்படாமல் பார்த்துக்கொள். அவநம்பிக்கையோடு இருக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனதிற்கு இடம் தராதே.
உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவேன். நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழும். சாயிநாதர் என்னை ஏமாற்றி விடுவாரா என்ற கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே. நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் குழந்தைக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? எனவே தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. ஏதாவது கவலை வந்துவிட்டால் கண்களை மூடிக்கொண்டு என் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்ட நல்லது, உனக்கு என்று உருவாக்கப்பட்ட நல்லது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா உனக்காகவே செய்வேன், செய்தே முடிப்பேன். உனக்கான அந்த நல்லது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நிதானமான உன்னுடைய அணுகுமுறையே உனக்கு கிடைக்க வேண்டியதும் உன்னிடம் வந்து சேர வேண்டியதையும் மிக சுலபமாக உன்னிடம் வந்து சேர்த்துவிடும். நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருக்கிறதே என்று வருத்தப்படாதே, கவலைப்படாதே. தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றி, எதிர்பார்ப்பதை, நீ நினைப்பதை, நீ ஆசைப்படுவதை உனக்கு கிடைக்கும்படி நான் அனைத்து விதத்திலும் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்ப்பது நடப்பதற்காக நீ பட்ட போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தும் உன் அப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். நீ பட்ட சோதனையான காலத்தையும் நீ பட்ட வேதனைகளையும் பார்த்துவிட்டுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்காக உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ரகசிய வார்த்தைகளை கூறுவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய கவனம் முழுவதுமாக அதில் திசை திருப்பி உன்னை வெற்றி அடைய செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்தையும் தைரியமாக நீ இரு. அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. உனக்காக உனக்குள் வெற்றி என்னும் தீபத்தை மிக பிரகாசமாக ஏற்றி வைத்து அந்த வெற்றி என்னும் மகுடத்தை உன் தலையில் நான் சுமத்துவேன். உன் தலையில் நான் சூட்டுவேன். உன் முகத்தில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நானும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை காண்பதற்காகவே நான் நெடுநேரமாக காத்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே என்னையே முழுவதுமாக நம்பி நீ எனக்கு செய்யும் பூஜையும், நீ எனக்காக ஏற்றி வைக்கும் தீபமும் சாயியே அனைத்துமாக என்று என்னையே நம்பியிருக்கும் உன் நம்பிக்கையையும் நான் என்றைக்கும் வீண் போகும்படி விட்டுவிட மாட்டேன். உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் நடப்பது அனைத்திற்கும் உன் சாயப்பாவே காரணம். இதுதான் தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு. தெய்வத்தின் கணக்கு எப்பொழுதும் எல்லா நேரமும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்திற்கோ பந்த பாசத்திற்கோ நியாய தர்மத்திற்கோ பணியாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு என்பது எப்பொழுதும் நீதி நெறி தவறாமல் ஒரே சொல்லாகத்தான் இருக்கும். மனிதனின் செயல்களில் எப்பொழுதும் ஒரே அர்த்தம்தான் நிகழ்ந்து இருக்கும். நல்லது, கெட்டது, இது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் சிந்தனையில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அதை யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. உன் அப்பாவாக உன் அம்மாவாக எப்பொழுதும் நான் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பற்றி உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நினைத்து கொண்டு எல்லோரிடமும் போய் சரிசமமாக பழகுகிறாய். ஆனால் சில பேர் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். சில பேர்
அனுபவிப்பதை அனுபவித்துக் கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். உன்னைப் போல் மற்றவர்களையும் சரிசமமாக நினைத்து விடாதே. உன்னைப் போல் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற விதிவிலக்கு அல்ல. குழந்தையே, ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைமைக்கு நீயே போகிறாய்? அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை பெரிதாக நினைத்து கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்.